வெல்கம் டு ஜிஜி ரெசிபிஸ் சேனல். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஓட்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தியான சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ஒரு 15 பாதாமை 5 மணி நேரம் ஊற வச்சு தோலை வந்து உரித்து மிக்சியில் வந்து அரைச்சி பாதாம் பால் தயாரிச்சுக்கலாம். இதில் வந்து பாதாம் பாலும் எடுத்துக்கலாம், இல்லை மில்க் எடுத்துக்கலாம், தயிர் எடுத்துக்கலாம், இல்லை ஓட்ஸ் மில்க் கூட எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து பாதாம் மில்க் தான் எடுக்கிறோம். நான் இப்போ வந்து பவுலில் வந்து 2 கப்பு வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் சின்ன கப்பில் வந்து 2 எடுத்திருக்கேன். அதோட வந்து சின்னமன் பவுட்ரு வந்து நுணுக்கி வச்சதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சியா சீட்ஸ் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். குக்கும்பர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, மஸ்க்மெலன் சீட்ஸு, ஃப்ளாக் சீட்ஸ் எல்லாமே 2 ஸ்பூன் வந்து போட்டு இதோட கலந்து விட்டாச்சு. நம்ம எடுத்து வச்ச பாதாம் மில்கை வந்து இதோட கலந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் மேலே போகிற டாப்பிங்ஸ் வந்து கருப்பு திராட்சையை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை வந்து மேலே போட்டுக்கிட்டேன். இப்போ நம்மக்கிட்ட வேறு நட்ஸு எது இருந்தாலும் மேலே போட்டுக்கலாம், ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட கருப்பு திராட்சை மாத்திரம் தான் 1 மாத்திரம் தான் போட்டிருக்கேன். நான் மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து ஹனி இதுக்கு மேலே சேர்த்துக்கலாம். ஓட்ஸ் வந்து ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது மாதிரி சீட்ஸ் எல்லாமே போட்டு சாப்பிடும்போது ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது வந்து எல்லாம் கலந்து விட்டாச்சு. இதை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து சாப்பிட்லாம். இல்லாட்டி ஓவர் நைட்டில் செய்கிறதுனாலும் நைட்டு வந்து எல்லாம் செஞ்சு வச்சுட்டு மார்னிங் வந்து டாப்பிங்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து உடனே செய்கிறதுனால நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஊற வச்சுட்டு 2 மணி நேரம் கழித்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்டோம். இது வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.